சின்ன பர்ச்சேஸ் இருக்கு, முடிச்சுட்டு போலாம். வாங்க போலாம். லட்சுமி, என்னங்க, நமக்கு கல்யாணம் ஆனதும் ஸ்னேகா எவ்வளவோ சந்தோஷப்பட்டா. ஆனா நேற்று மத்தியானத்திலிருந்து அவ ஒரு மாதிரியாவே இருக்கா. யாரோ ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சுன்னு போயிட்டு திரும்பி வந்தவ என்கிட்ட பேசவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. நீங்க அவகிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். தரகர் மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டாராம். அவங்க நாளைக்கோ நாளன்னைக்கோ பொண்ணு பார்க்க வந்துடுவாங்க. நீ ஸ்னேகாவை நினச்சி கவலைப்படாத. வா. காய்கறி ஏதாவது வேணுமா? அப்புறம் எடுத்துக்கலாம். லட்சுமி, இங்க ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாங்க, வாங்க. போலாங்க. எங்க அந்த பொண்ணு ஏன் அப்படி பாக்குறீங்க? லட்சுமி, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. ஐயாவை பற்றியும் என்னை பற்றியும் சத்தியமூர்த்தியை பற்றியும் ஆதி அந்தம் எல்லாத்தையும் சொன்னா. சத்தியமூர்த்தியை பழி தீர்க்க எனக்கு உதவி செய்யணும்னு எனக்கு கேட்டான்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த பொண்ணு இவ தான். அப்படியா?
அப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுங்களேன். பக்கத்துல யார் நிக்கிறான்னு பாரு லட்சுமி. ஆமாங்க, அந்த பையன் சத்தியமூர்த்தி மருமகன் இல்ல? இவ கூட அவன் எப்படி? அதான் நான் தகச்சு போய் நிக்கிறேன். இந்த பொண்ணு அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுறது உண்மையா இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் உண்மையா? இதுக்குள்ள வேற ஏதாவது காரண காரியங்கள் இருக்குமோ? எனக்கு ஒன்றும் புரியல லட்சுமி. போலாமா? நீங்க போலாமா? ஆ என்ன மேனகா, ஆ சமையல் தடபடலாம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள் சமையல் தான். சிம்பிள் சமையலா? ஹே, ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு பேரு சிம்பிள் சமையலா? அதனால என்ன? ஏமா, எதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கிற? என்னது மனசுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் கஷ்டமா? மேனகா, நீ 1000 சொல்லு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இப்படி சமையல் கட்டுல அடுப்புக்கு பக்கத்துல நின்று கஷ்டப்படுறது பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க? சரி, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரசம் கொதிச்சதும் அதை ரொம்ப கொதிக்க விடாம பத்திரமா இறக்கி கீழே வச்சிருங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேரும் சாப்பிடலாம். சரி மணி, போயிட்டு வா. பெரிய இவ குளிச்ச ஒரு வாழா நான் சமையலை பார்த்து தலையெழுத்து. ஹலோ ஹலோ, என்ன ஸ்னேகா டார்லிங்? ஏன் உன் உடம்பெல்லாம் நடுங்குது? உன் உடம்பு அங்க நடுங்கிறத என்னால இங்க ஃபீல் பண்ண முடியுது. ஏன் ஏன் என்ன பார்த்து பயப்படுற? ஏய் செல்லம், நான் உன்னோட ஹீரோடா. நீ ஏன் வில்லனை பாக்குற மாதிரியே என்ன பாக்குற? என்ன புரிஞ்சுக்கோடா.
உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நீ எவ்வளவு மென்மையானவங்கிறது எனக்கு தெரியும். உன் மேலேயோ உன் மனசுலயோ ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட என்னால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. யூ டேம் இட். பாரு, வார்த்தை அளந்து பேசு. காதலா காதல்? நீ மேனகாவோட புருஷன். நீ காதலிக்க வேண்டியது அவளைத்தான், என்ன கிடையாது. பாரு, இதே மாதிரி சும்மா சும்மா போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மேனகாக்காக பாவம் பாவம் பொறுத்துக்கிட்டா விளையாட்ட காட்டுற நீ. ஐயோ 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 ஐயோ, கோவப்படுறியே கோவப்படுறியே. நீ கோவப்பட்டினா ஏற்கனவே அழகா இருக்கிற உன்னுடைய முகம் இன்னும் சிவக்குமே. அந்த கண்ணெல்லாம் அப்படியே ஆப்பிள் கலர்ல மாறி இருக்குமே. ஆஹா, பக்கத்துல இருந்து இதெல்லாம் என்னால பார்க்க முடியல பாரு. ஐயோ ஏன் ஸ்னேகா, ஏன் நான் எது பேசினாலும் தப்பா எடுத்துக்கிற? ஏன் என்னை இப்படி வெறுக்கிற? நான் உன் மேல இருக்கிற காதல்னாலையும் உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலையும் தான் நான் உன்னை இப்படி துரத்தி துரத்தி வரேன். என்ன புரிஞ்சிக்க மாட்டேனே. என்ன புரிஞ்சிக்காம நீ இப்படி டென்ஷன் ஆற. இப்படியே நீ டென்ஷன் ஆயிட்டு இருந்தீங்கன்னா பிபி வரும். பிபி வந்தா உன் உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வரும். உன் உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்தா என்னால தாங்க முடியுமா? மண்ணாங்கட்டி வைட போன. ஏய் வெயிட் வெயிட் வெயிட். பாரு ஸ்னேகா, கட் பண்ணாத. போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் நான் முன்னாடி வந்து நிப்பேன். என்ன சவுண்டே காணோம்? சொல்லு. அது எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸா ஒரு சின்ன ப்ராப்ளம். அது என்னன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது உன்னை பார்த்து நேர்ல பார்த்து பேசணும். அப்படி ஒரு தடவை உன்னை பார்த்துட்டேன்னா போதும். அது வந்து ஒரு அடுத்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு தாங்கும். இப்போ எனக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எந்த வேலை இருந்தாலும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நேரம் நீ இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை தேடி வந்துடுவேன். பட் நீ உன் ஆஃபீஸ் இருக்கும்போது நான் அங்கே வந்தேன்னா உன் வேலை தடைப்படும். 4 பேருக்கு முன்னாடி நீ என்ன பார்க்கறதுக்கு சங்கடப்படலாம். அதனால அது வேண்டான்னு பண்ணுது. பட் நீ நினைச்சின்னா நீ இங்கே வரலாமே. யாராவது கேட்டா பிரெக்னண்டா இருக்கிற மேனகாவை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு நீ சொல்லி சமாளிக்கலாமே. ஒரு தடவை வா. ஒரு தடவை நீ வந்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை உன்னை பார்த்தா போதும். அன்னைக்கு ஃபுல்லா நான் உற்சாகமா இருப்பேன். ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். ஜஸ்ட் 2 minutes. 2 minutes டார்லிங். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னால முடியாது. வர முடியாது. வர முடியாதா? என்ன நீ இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுற? என்னைக்கு நீ பிளான் பண்ணி என்ன அந்த மேனகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியோ அன்னைக்கே எனக்குள்ள இருந்த மிருகம் பெருசா ஆக்ரோஷமா நடமாட ஆரம்பிச்சிருச்சு. மனுஷனா இருக்கிற என்ன முழு மிருகமா மாத்திராத. நான் மனுஷனா இருக்கணும்னா நீ என் முன்னாடி வரணும். நீ வர தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும் எனக்குள்ள இருக்கிற மிருகத்துடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆயிடும். மறந்துட்டேனா? லாஸ்ட் டைம் 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ வரணும்னு சொன்னேன். நீ வரல. என்னாச்சு? மேனகாவுடைய காலில் கொதிக்கிற வெந்நீரை ஊத்திட்டேன். ஆமா, அவ காலெல்லாம் கொப்பளம் வந்து கஷ்டப்பட்டு இருந்தா. சரி, அன்னைக்கு ஏதோ என் மூடு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால அந்த வெந்நீர் அவ காலில் கொட்டுச்சு. காலில் கொட்டின அந்த வெந்நீர் அவ வயிற்றுல கொட்டி இருந்துச்சுன்னா அவ உயிருக்கும் அந்த குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஏன் இப்படி பாடப்படுத்துற? காரணம் நான் இல்லையம்மா. நான் சும்மா தானே இருந்தேன். சும்மா ஒரு ஓரத்துல நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்து மனசுல பட்டதை வரைஞ்சிக்கிட்டு தானே இருந்தேன். நீ ஏன் என் கற்பனையில வந்த? கற்பனையில வந்தவ அப்படியே கரைஞ்சு போயிருக்க வேண்டியதானே. ஏன் எதிரில வந்த? எதிரில வந்த நீ ஏன் என்கிட்ட நல்லா பேசின? ஏன் நீ என்ன காதலிக்கிறதா ஏன் சொன்ன? எல்லாம் சொல்லி என் மனசுக்குள்ள காதலை வளர்த்துட்டு நீ என்ன காதலிக்கிறதா சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல என்ன இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன்னா எப்படி சும்மா இருக்க முடியும் என்னால? டார்லிங், சாரி 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 சாரி. நான் இல்ல, அது ஏதோ ஏதோ ஒரு வேகத்துல உன்னை கடுமையா பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத. என் செல்லம்ல, என் தங்கம்ல, தப்பா எடுத்துக்கூடாது. நீ எனக்கு உன்னை இப்ப பார்க்கணும்டா. வாடா, உடனே வாடா. நீ இப்ப வரலன்னு வச்சுக்க, நான் மிருகம்னு சொன்னால எனக்குள்ள இருக்குன்னு அது ஏதாவது சேட்டை பண்ண ஆரம்பிக்கும்.
இந்த தடவை வெந்நீர்லாம் கிடையாது, கொஞ்சம் பெரிய லெவல்ல சீரியஸா. இந்த லூசு மேனகா இருக்கு, எனக்காக சமைக்கிறேன்னு சமைச்சிட்டு இருந்துச்சு. ரசம் கொதிச்சிட்டு இருக்குங்க, கொஞ்சம் இறக்கி வைங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன்னு பாத்ரூமுக்கு போயிருக்கு. குளிச்சு முடிச்சிட்டு நேரா கிச்சனுக்கு தான் வருவா. இப்ப நீ வரலன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன்? சிலிண்டரை திறந்து வச்சிருவேன். கரெக்டா அவ குளிச்சு முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்த உடனே ஒரே ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டா போதும். ஸ்வாஹா. தாயும் சேயும் இறைவனடி சேர்வார்கள். ஆனா இந்த பாவம்லாம் என் மேல விழாது, ஏன்னா வராதது உன் தப்பு தானே. சொன்ன டைம்குள்ள நீ வந்தீன்னா அவ தப்பிச்சிருவா. ஒருவேளை நீ வரல, மேனகா காலி. போன தடவை உனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தேன். இந்த தடவை நீ ரொம்ப ஜாஸ்தி கோவப்பட்ட, அதனால 1/2 மணி நேரம்லாம் கிடையாது, 20 minutes. இன்னும் 20 நிமிஷத்துல நீ இங்க என் கண்ணு முன்னாடி இருக்கிற. அப்படி இல்ல, மேனகா இந்த உலகத்திலேயே இல்ல. டார்லிங், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பை. சித்தார்த் நில்லு. என்னங்க என்னங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? மேல கொஞ்சம் துணி அலசி போட்டு வந்திருக்கேன், காய போட்டுட்டு இப்ப வந்துடுறேன். உட்காந்து சாப்பிடலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா வா. சரி. ஒரே நிமிஷம் இருங்க, சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சாரி. நோ ப்ராப்ளமா. தீப்பெட்டியில கிச்சன்ல போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.